Hello guys, welcome back to our channel, The Messy Magic. நீங்க இப்பதான் first time நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஹாய், நான் பிரியங்கா. ஸோ இன்னைக்கோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 2 months ஆயிடுச்சு அண்ட் ஃபெப்ரவரியும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி மை ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் எம்ப்டீஸ் ஆஃப் 2024 and the last 2 months like Jan and February of 2025. அண்ட் இதில் வந்துட்டு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் காலி பண்ணியிருக்கேன், அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் திரும்ப வாங்க மாட்டேன், அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான ஒரு எம்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் விதவுட் ஃபர்தர் டிலே, ஐ நோ இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் வீடியோ. ஸோ இன்ட்ரோவே ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போகாமல் சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாக உங்களை ரீச் ஆகும். ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2024 நான் வந்துட்டு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ், அதாவது நீங்கள் இப்போ பார்க்க போகிற எம்டி ப்ராடக்ட்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்னுமே நான் வந்துட்டு ரீபர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதில் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், எம்டி பண்ண ப்ராடக்ட்ஸ். இதில் எதெல்லாம் நான் வந்து மறுபடியும் வாங்குவேன், இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகுது, இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நான் வந்துட்டு இதை வந்து எப்படி சார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கப், அதுக்கப்புறம் வந்து ஹேர் கேர், அந்த மாதிரி லைக் 3 கேட்டகரிஸாக பிரித்து வச்சுருக்கேன். பிகாஸ் ஸ்கின் கேரில் இட்ஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி. பிகாஸ் ஆஸ் யூ நோ, இஃப் யூ கைஸ் நோ மீ, ஐ எம் அ ஸ்கின் கேர் ஜங்கி. ஓரளவுக்கு நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு என்னென்னலாம் எம்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் கேட்டகரிஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்டில் நான் வந்துட்டு காலி பண்ண ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதோட ஒரு மில்லியன் டைம்ஸ் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசிட்டேன். பட் ஸ்டில் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டாக் அபவுட் இட் அகெயின். இட்ஸ் கோயிங் டு பி திஸ் செட்டஃபில் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் கைஸ். ஸோ லைக் இந்த செட்டஃபில் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் என்னோட லாஸ்ட் ஸ்கின் கேர் வீடியோவில் கூட பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த பாக்ஸ் காலி ஆகிடுச்சு அப்படின்றதுனால ஒரு பெரிய பாக்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஒரு 250 grams பாக்ஸ். அண்ட் இந்த பாக்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் லிட்ரலி ஒரு சொட்டு கூட இல்லாமல் லைக் வழிச்சு யூஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் திஸ் ப்ராடக்ட் இஸ் லைக் அ ஹோலி கிரெயில் மாய்ஸ்சரைசர். ஐ ஹவ் ட்ரைட் லைக் மாய்ஸ்சரைசர்ஸ் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் ஆல் த பிராண்ட்ஸ் கைஸ். பிகாஸ் எனக்கு வந்துட்டு ஒரு 1 year 2 yearsக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின். ஸோ நான் வந்துட்டு எல்லா மாய்ஸ்சரைசர்ஸுமே ட்ரை பண்ணிட்டேன். பி லைக் நிவ்யா, பான்ஸ், இந்த மாதிரி லைக் பிராண்ட்ஸாக இருக்கட்டும், ட்ரக் ஸ்டோர் பிராண்ட்ஸ், இல்லை லைக் லக்ஸுரி பிராண்ட்ஸ், லைக் லைக் எல்லா பிராண்ட்ஸுமே ட்ரை பண்ணிட்டேன். பட் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. அண்ட் ஃபைனலி ஐ எண்டட் அப் வித் திஸ். லைக் this is like a magic. This works amazing to me. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது. இது வந்து ஒரு ட்ரை டு நார்மல் ஸ்கின் மாய்ஸ்சரைசர் தான். பட் என்னோட ஸ்கின் வந்துட்டு ரீசெண்ட்லி இட்ஸ் பிகம் கொஞ்சம் ட்ரை பிகாஸ் நான் நிறைய ஆக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் இஸ் லைக் அ ஹோலி கிரெயில் டு மீ. I can't live without this moisturizer even for a single day guys. like face wash பண்ண உடனே மூஞ்சில் இந்த மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் வந்துட்டு எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு. அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் நான் ஆல்மோஸ்ட் லைக் 2 yearsஸாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். and I have never had a second thought to change to a different moisturizer in this 2 years. அண்ட் இதுக்கப்புறமும் வந்துட்டு நான் இன்னொரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ சீரியஸ்லி டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்கன்னா ஒரு பெரிய டப்பா ஆஃப் திஸ் மாய்ஸ்சரைசர் ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஸோ வில் ஐ பி ரீபர்ச்சேசிங் இட்? டெஃபினெட்லி ஐ ஆல்ரெடி டிட். அண்ட் இதுக்கு வந்துட்டு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டெஃபினெட்லி a 10 on 10 மாய்ஸ்சரைசர். கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசருமே செட் ஆகலை உங்கள் ஸ்கின்க்கு அப்படின்ட்டு, அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு லைக் எல்லா மாய்ஸ்சரைசருமே உங்களுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கைஸ். லைக் அட்லீஸ்ட் இதில் வந்துட்டு ஐ திங்க் 80 grams ஒரு டியூப் கூட இருக்குது. ஃபர்ஸ்ட் நானும் அதை தான் வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணேன்.
அண்ட் அந்த டியூபும் காலி ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஒரு பாக்ஸ் வாங்கினேன் அண்ட் இதுவும் காலி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபைனலி ஒரு 450 grams டப்பா வாங்கியிருக்கேன் அண்ட் அதுவும் வந்து ஐ ஹோப் வித்தின் லைக் 6 to 7 months அதுவும் வந்து காலி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் லவ் திஸ் மாய்ஸ்சரைசர் அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் empty of the year 2024 in the skincare category. And the second product of my skincare category is going to be this. இது வந்துட்டு ஒன் திங் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு நயசினமைட் சீரம். ஸோ இந்த சீரம் வந்துட்டு நான் ஒரு லாஸ்ட் இயர் ஐ எம் நாட் ஷுர் லைக் ஒரு நைக்கா ஹால் போட்டிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் பாட் இட் டு ட்ரை திஸ் சீரம் அண்ட் இட் ஒர்க் லைக் மேஜிக். இது வந்துட்டு ஒரு 150 ml நைசினமைட் 10% சீரம் அண்ட் இட் இஸ் லைக் அ கொரியன் பிராண்டுன்னு நினைக்கிறேன். தி ஒன் திங் அப்படின்றது தான் பிராண்டோட நேம். எஸ், அது வந்துட்டு கொரியன் பிராண்ட் தான். ஸோ மேட் இன் கொரியா அப்படின்ட்டு போட்டிருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 150 ml ஆஃப் த சீரம் ஜஸ்ட் காஸ்ட் யூ அபவுட் லைக் 1000 rupeesன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளோட இந்தியன் பிராண்ட்ஸ் லைக் யூனோ பீட் மினிமலிஸ்ட் ஆர் ஆர்டினரி இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு 30 ml ஆஃப் சீரமே வந்துட்டு வாட் எவர் சீரம். அண்ட் சின்ஸ் இட் இஸ் அ நைசினமைட் சீரம், லெட்ஸ் கம்பேர் த நைசினமைட் சீரம் இட் செல்ஃப். ஸோ லைக் மற்ற பிராண்ட்ஸோட நைசினமைட் சீரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு 30 ml ப்ராடக்டே வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் 500 to 600 ரேஞ்சில் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஒரு 150 ml ப்ராடக்ட் காஸ்டிங் 1000 rupees இஸ் லைக் much reasonable than the other products when you compare the other brands. So I started using this product like about a year ago and 150 ml காலி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து இதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஐ ஆல்ரெடி டேட். அண்ட் அந்த பாட்டிலுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் காலியாகிற நிலமையில தான் இருக்குது. And one thing I just love about this serum is like it's just not so heavy or thick. It's just like super watery and it absorbs into your skin like magic. So இது டக்குன்னு அப்படியே ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிரும். அண்ட் இது வந்துட்டு நீங்கள் டோனராக கூட யூஸ் பண்ணலாம். பட் ஐ எம் currently using this as a serum. So 150 ml of serum which is like almost 5 bottles of 30 ml of other brand serum. So totally 5 bottles of other brand serum would be costing you around 2500 rupees. But in the serum want to just cost you 1040 or something, like less than 1000 rupees la neenga nariya time sale la kuda paakalam. So if you are looking for a like good niacinamide serum but it is konja heavy, like konja concentrated because it's a 10% niacinamide serum. So before using please do a patch test. ana vandu indha serum neenga vandu start panna try I mean serum start பண்ணனும் அப்படினு நினைக்கிறீங்க அப்படினா you can definitely go with this brand. First starting la you may feel it's quite expensive, but when you compare the other brands with the same active, definitely it is like a great deal அப்படினா நான் சொல்வேன். Because I have been using actives for a quite long time and for this price இவ்வளோ quality and quantity of the serum is definitely like amazing. And இதுக்கு வந்து நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு definitely I'm going to give a 10 on 10 because it works like magic guys and I love this product. So இதுவும் வந்துட்டு நான் ஆல்ரெடி ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. So this is like super. And the third thing that I am going to add in my skincare empties is definitely going to be sunscreen because நம்ம சீரம் பார்த்தாச்சு, மாய்ஸ்சரைசர் பார்த்தாச்சு, அடுத்ததாக வந்து ஒரு சன்ஸ்கிரீன் தான் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால the one and only sunscreen that I could talk about all my day is this thing. ஸோ இது வந்துட்டு ஒரு நியூட்ரஜனாவோட அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் சன் பிளாக் சன்ஸ்கிரீன் தான். அண்ட் இந்த சன்ஸ்கிரீன் வந்துட்டு ஐ couldn't remember how long I've been using this sunscreen because no other sunscreen works for me. நான் இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி ஐ நோ இட் இஸ் குவைட் லைக் யூனோ திக் அண்ட் ஒயிட் காஸ்ட் நல்லாவே கொடுக்கும். ஸோ அதனாலே நான் வந்துட்டு வேறு ப்ராடக்ட்ஸ் வேறு பிராண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். பட் நோ பிராண்ட் ஒர்க் ஃபார் மீ அண்ட் ஐ கெப்ட் ஆன் கம்மிங் பேக் டு திஸ் சன்ஸ்கிரீன். அண்ட் ரீசெண்ட்லி நான் வந்துட்டு இதில் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ரீசெண்டாக வாங்கியிருந்தீங்க இந்த சன்ஸ்கிரீன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே லைக் தின் ஆக்கிட்டாங்க. பிகாஸ் ப்ரீவியஸ்லி இட் யூஸ் டு பி லைக் திக் க்ரீம், பட் இப்போ வந்துட்டு நல்லா லைக் ஒரு ஃப்ளூயிட் மாதிரி மில்கியாக ஆக்கிட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் கெட்டிங் பெட்டர். அண்ட் இதில் வந்துட்டு நான் ஒரு டப்பா கிடையாது
2 டப்பா கிடையாது, இதுக்கு முன்னாடி தூக்கி போட்ட பல டப்பா இருக்கு. ஆக்சுவலி இது குட்டியா ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை கட் பண்ணி மொத்தமாக ஃபுல்த்தையும் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் கட் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு லைக் I just love this sunscreen and I can't tell how much it like saved me. And அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இது ஒரு SPF 50+, which is like almost enough for our Indian weather. And இது வந்துட்டு நான் மோஸ்ட்லி ஃபேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். It may be quite on the expensive side because it's like I think ஒரு 700 rupees for this 88 ml. And இதில் வந்துட்டு ஒரு 30 ml கூட இருக்குது. But for the price, because as I told எனக்கு வந்து வேறு எந்த சன்ஸ்க்ரீனுமே ஒர்க் ஆகலை, இந்த ஒரு சன்ஸ்க்ரீனை தவிர மிச்ச எல்லா சன்ஸ்க்ரீனுமே எனக்கு வந்து பிரேக் அவுட்ஸ் ஆக்னி தான் காஸ் பண்ணுது. ஸோ ஐ ஹாவ் டு அண்ட் ஐ ஷுட் ஸ்டிக் டு திஸ் சன்ஸ்க்ரீன்ன்ற ஒரு கம்பல்ஷன். அண்ட் ஆல்சோ த ஒன்லி லைக் டிஸ்அட்வான்டேஜ் ஐ ஃபேஸ் வித் திஸ் சன்ஸ்க்ரீன் இஸ் இட்ஸ் கன்சிஸ்டன்சி. இது வந்து நிறைய ஒயிட் கேஸ்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. பட் கரண்ட்லி ஆஃப்டர் திஸ் அப்கிரேட் ஆர் சம்திங் லைக் தட் ரீசெண்டாக நான் வாங்கின சன்ஸ்க்ரீன், இந்த இதுக்கப்புறம் நான் ரீபர்ச்சேஸ் பண்ண சன்ஸ்க்ரீனில் வந்து அந்த கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம் கூட இட்ஸ் சால்வ். இட்ஸ் லைக் இப்போ இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து நல்லா தின் அண்ட் மில்கியாக லைக் மாற்றிட்டாங்க, லோஷன் மாதிரி. ஸோ இட்ஸ் ஆல்சோ கெட்டிங் பெட்டர். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டிக் டு திஸ் சன்ஸ்க்ரீன் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். So I just love this and I have already repurchased it as well. So skincare வந்துட்டு மோஸ்ட்லி நான் இப்போ காமிச்ச எம்டிஸ் எல்லாமே நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ ஆம் குவைட் ஸ்கேர் டு யூஸ் ஆர் ஸ்விட்ச் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த அதர் பிராண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் மற்ற எல்லா பிராண்ட்ஸுமே. ரீசென்ட்லி லைக் ஃபார் அபவுட் 6 to 7 months முன்னாடி வரைக்குமே வேறு பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் தட் லைக் ஐ ஜஸ்ட் ஸ்டாப்ட் இட். லுக் லைக் லெட்ஸ் சி லைக் இது ஒர்க் ஆகுது இல்லை, இப்போ எதுக்கு மாற்றிட்டு இருக்கணும், லைக் இட்ஸ் ஒர்க்கிங், ஜஸ்ட் ஸ்டாப் அந்த மாதிரி. Because I've tried like almost 20 to 30 brands all of my whole life. நான் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு சன்ஸ்க்ரீன், மாதத்துக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் I just stopped using it and I'm just sticking with what's working for me. So I'm just sticking with this sunscreen as well. So இதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணுற third product. So and the fourth thing that I have in my skincare list is this Neutrogena Deep Clean Blackhead Eliminating Daily Scrub தான். ஸோ யூஸ்வலி நான் வந்துட்டு என்னோட ஃபேஸ்க்கு ஆக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஃபிசிக்கல் ஸ்க்ரப் வந்துட்டு இட்ஸ் நாட் நெசசரி. ஐ யூஸ் இட் வெரி ரேர்லி, லைக் ஒரு ஒன்ஸ் இன் அ வீக் ஆர் ஒன்ஸ் இன் 2 weeks அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். பட் முன்னாடி நான் ஆக்டிவ்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து நான் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 daysக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் ஐ கான்ட் ரிமெம்பர் ஃப்ரம் விச் century that this scrub belongs to, because இது வந்து காலியே ஆகாது கைஸ். ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரப் கூட இருக்குது. இது நான் வாங்கி ஆல்மோஸ்ட் லைக் 2 yearsக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இது தீரவே மாட்டேங்குது. அண்ட் ஃபைனலி ஐ தாட் ஆஃப் லைக் த்ரோயிங் இட் அப் பிகாஸ் இட் எக்ஸ்பயர்ட். அப்பயுமே இது வந்து காலி ஆகலை. ஸோ நான் இது வாங்கி 2 yearsல இது காலியாகவே ஆகலை. பிகாஸ் யூ ஜஸ்ட் நீட் owned ப்ராடக்ட் ஃபார் யுவர் ஹோல் ஃபேஸ். ஸோ ஐ ஜஸ்ட் லைக் love how this scrub smells, because இதில் வந்து ஒரு மாதிரி சிட்ரிக் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் இருக்க பீட்ஸுமே வந்துட்டு ஸ்கின்னை ரொம்ப ஜென்டிலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதோட சேர்த்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் கொடுக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஸ்க்ரப். பட் இஃப் யூ ஆர் thinking of getting a good scrub, you can definitely go for it, but please go for a kutti dabba because you can't finish off this whole dabba at least for 2 years. So and in the scrubலையுமே வந்துட்டு குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. I just love this scrub as far as I used it. But now I have got a kutti dabba of this scrub as I told, because I'm just going to use it very rarely. எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால. But when I think of a good scrub, I couldn't remember like when is the last time I just வேற ஒரு பிராண்டோட ஸ்க்ரப் நான் எப்போ யூஸ் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பிகாஸ் இட் இஸ் பீன் அ கோ டு ஸ்க்ரப். இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு டப்பா காலி பண்ணேன்னு நினைக்கிறேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. பிகாஸ் இது நான் வாங்கியே ஒரு 2 years ஆகுது, as I told earlier. But still I just love everything about this scrub. It's not too harsh on your skin and it smells amazing and it's non-comedogenic. Everything about this scrub is too perfect, and you can just, it's not you spend on it, it's just like you invest on it and it's going to come for almost 2 to 3 years straight.
ஸோ இது நீங்கள் வந்து ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா வந்துட்டு இது ஆல்மோஸ்ட் மினிமம் நீங்கள் வந்து 2 இயர்ஸ்க்காச்சும் யூஸ் பண்ணலாம். ஐ கேன் கேரண்டி தட். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஐ couldn't see it here because இது வாங்கியே பல வருஷம் ஆகுது. ஐ திங்க் இட்ஸ் லைக் வித்தின் 500 ருபீஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. But for a 500 rupees and it works for almost 2 to 3 years is like definitely a great yes. So இது வந்துட்டு நான் யூஸ் பண்ண 4th skincare product. And finally நான் வந்து வேறு ஏதாவது skincare product வச்சுருக்கேனா அப்படின்றத வந்து தேடிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட வந்துட்டு ஒரு ஹேபிட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்போ நான் வெளியே போனாலுமே வந்து டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். Because just going out with my moisturizer or like cola oily skin is like no to me, because சென்னை குப்பையில் வந்து மொத்த குப்பையும் நம்ம மூஞ்சில் தான் இருக்கும் if we just go out. So I started using talcum powder, but fragrances in the talcum powder or like no to my skin. I started breaking out. ஸோ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஒரு ஹிமாலயாவோட பேபி பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இது வந்துட்டு ஒரு 700 கிராம் டப்பா. அண்ட் ஆல்சோ ஐ couldn't remember how many years I've been using this. பட் யூஸ்வலி நான் வந்துட்டு எப்போ வெளியே போகணும், எங்கே ரெடி ஆகணும்னாலுமே whenever I do my skin care, I just finish it off or top it off with கொஞ்சோண்டு பேபி பவுடர் to make sure that your skin is not oily and it's like dry. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்கின்னில் டஸ்ட் ஆனாலுமே வந்துட்டு அது வந்து உள்ள டஸ்ட்குள்ளெல்லாம் ஸ்கின்குள்ளெல்லாம் போகாமல் போர்ஸ்லாம் கிளாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஐ சோஸ் திஸ் பேபி பவுடர் ஃப்ரம் ஹிமாலயா அண்ட் இட்ஸ் லைக் ஒர்க்கிங் கிரேட் ஃபார் மீ. அண்ட் இதையும் வந்துட்டு நான் ஒரு 700 கிராம்ஸ் டப்பாவை காலி பண்ணிட்டேன். அண்ட் ஐ எம் கோயிங் டு ரீபர்ச்சேஸ் திஸ். எஸ், ஐ ஆல்ரெடி டிட். ஸோ மோஸ்ட் ஆஃப் மை ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. பிகாஸ் நான் வந்து டெஃபினட்டாக வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண போது கிடையாதுன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் கேட்டகரி இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்ட்டு ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.